டிசம்பர் மாசம். சிங்கராஜா காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையுமே சபைக்கு கூப்பிட்டு இருந்தாரு. காட்டு வாசிங்களா, நீங்க குளிரிலிருந்து காப்பாத்திக்க சில விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும். யாருமே காலையில பச்சை தண்ணி குடிக்க கூடாது. சூரியன் மறைஞ்ச பிறகு யாருமே குளிக்க கூடாது. பச்சை பழத்தை யாருமே சாப்பிடக்கூடாது. பெரிய விலங்கு குகையோட கதவு கிட்ட, சின்ன விலங்கெல்லாம் குகைக்கு உள்ள தூங்கணும். இதனால அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். நீங்க சொல்றது அப்படியே செய்யற ராஜா. அப்போ ஒரு அம்பு காத்து சீறிக்கிட்டு வந்துச்சு. சிங்கராஜா அப்படின்னு ராமு யானை உடனே போய் அந்த அம்ப அதோட தும்பிக்கையால பிடிச்சு ஒரு பக்கத்துல தூக்கி போட்டுருச்சு. இந்த அம்பு எங்கிருந்து வந்துச்சு? இன்னொரு அம்பு வந்துச்சு. உடனே கேண்டாமிருகம் ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னுச்சு. அந்த அம்பு அதோட கொம்புல பட்டு உடைஞ்சே போச்சு. அங்க பாருங்க, அந்த குரங்கு தான் வில்ல விடுறா. ஐயோ கடவுள! அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு மரத்துல இருந்து வேகமா குதிச்சுது. இந்த குரங்கு நம்ம காட்டோடது இல்ல. இந்த குரங்கு கோல்டி காட்டோடது. அதுதான் உங்களை கொல்ல அமுச்சிருக்கணும். நீங்க 2 பேரும் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இன்னொரு பக்கம் குரங்கு கோல்டி கிட்ட போச்சு. வந்துட்டியா? சிங்கராஜா செத்துட்டானா? நான் 2 அம்பை விட்டேன், நல்லா குறி பார்த்து விட்டேன். ஆனால் அந்த ராமாயண அந்த மூன்று கேண்டமிருகம் சிங்கத்தை காப்பாத்திருச்சு. அதை கேட்டதும் கோல்டியோட கோவம் ரொம்ப அதிகமாச்சு. அது சத்தமா கத்துச்சு. அந்த யானையும் அந்த காண்டாமிருகத்தையும் நான் ஏதாச்சும் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அடுத்த நாள் சிங்கராஜா வேட்டையாடுறதுக்காக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ தூரத்துல இருந்து ஒரு நரிய பார்த்துச்சு சிங்கராஜா. மெதுவா போய் அந்த நரிய பிடிக்கலாம் அப்படின்னு அது தாவும் போது திடீர்னு அது ஒரு பெண் சிங்கத்து மேல மோதுச்சு. அடடா, நீ எங்கிருந்து வந்த? நாம 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரு வேட்டையை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி அந்த பெண் சிங்கம் சிரிச்சுது. அந்த சிரிப்புல சிங்கம் அதோட மனசை தொலைச்சிடுச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. அதுக்கப்புறம் சிங்கராஜா சொல்லுச்சு, நீ என் கூடவே இருந்து இந்த காட்டுக்கு ராணி ஆகுறியா? அதுக்கு பெண் சிங்கம் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. சிங்கராஜா கூட சேர்ந்து காட்டுக்கு வந்துச்சு. இனிமே இவங்கதான் இந்த காட்டுக்கு ராணி. நீங்க எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ இவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா சிங்கராஜா, எங்க ராணிய நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். அடுத்த நாள் சிங்கராஜா ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி இன்னொரு காட்டுக்கு போச்சு. அப்போ பெண் சிங்கம் ராமு யானையையும் கேண்டாமிருகத்தையும் கூப்பிட்டுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு எனக்காக ஒரு ஆட்டையும் ஒரு நரியையும் பிடிச்சுக்கிட்டு வாங்க. இன்னைக்கு அதை சாப்பிட்டு என்னுடைய பசியை நான் தீர்த்துக்கிறேன். ராணியே, எனக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் நான் எடுத்துட்டு வரேன். நரி ஆடு மட்டும் வேணும்னா அதுக்கு கொஞ்சம் நேரமாகும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. கொஞ்ச நேரத்துல நான் கேட்டது எனக்கு வேணும். இப்ப 2 பேரும் இங்கிருந்து கிளம்புங்க. அப்படி ராமு யானை கேண்டமுருக 2 பேரும் நரி அப்புறம் ஆடு தேடி போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் உயிரை கொடுத்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆடோ நரியோ 2த்துல ஒண்ணு கூட அவங்களுக்கு கிடைக்கல. சாயந்தர நேரம் அவங்க 2 பேரும் ரொம்பவே சோர்வடைஞ்சு சிங்கராணி கிட்ட வந்தாங்க. என்ன இது, 2 பேரும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? ராணி, நாங்க முயற்சி பண்ணோம், ஆனா நரி ஆடு எங்களுக்கு கிடைக்கல. அப்படின்னா தண்டனையை அனுபவிக்க தயாராகுங்க. இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க ஆத்து தண்ணியில தான் நின்னுக்கிட்டு இருக்கணும். அதனால வேற வழி இல்லாம 2 பேரும் சிங்கராணியோட ஆணைய நிறைவேற்ற வந்தாங்க. 2 பேரும் ரொம்பவே சில்லுன்னு இருக்கிற ஆத்து தண்ணியில நின்னுக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து சுத்தி இருக்கிற விலங்குகளும் கவலைப்பட்டாங்க. ஆனா சிங்கராணி கொஞ்சம் கூட கவலையே படாம அதோட குகைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா படுத்து தூங்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில அது கண் திறந்ததுமே
குகையை விட்டு வெளியில வந்துச்சு. அத பார்த்துச்சு காட்டு விலங்குகள் எல்லாருமே அந்த ஆத்தங்கரையில தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அது சொன்ன மாதிரியே ராமு யானை அப்புறம் கேண்டமிருகம் 2 பேரும் இன்னும் தண்ணியில தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அட, இன்னும் நீங்க 2 பேரும் தண்ணியில தான் இருக்கீங்களா? நான் தூங்கினதுக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் வெளியில வந்து உங்க வீட்டுக்கு போயிருக்கலாமே. ஆனா இன்னும் நீங்க தண்ணியிலே நின்னுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக? நீங்க எங்க ராணி, நீங்க சொல்றது கேட்கணும், அதான் தர்மம். அதை தவிர்த்து நாங்க எப்படி இங்கிருந்து வெளியே வர்றது? அதை கேட்டு சிங்கராணியோட மனசு கலங்கி போச்சு. உடனே அவங்க 2 பேரையும் தண்ணியை விட்டு வெளியில வாங்கன்னு சொன்னாங்க. 2 பேரும் உடனே தண்ணியை விட்டு வெளியில வந்து தரையில விழுந்து நடுங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேருடைய உடம்பும் முழுசா நீல நிறத்துக்கு மாறி இருந்துச்சு. 2 பேரும் குளிர் தாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிங்கராஜா காட்டுக்கு வந்தாரு. அட ராமு யானை, மோண்டு கேண்டா, உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? ஒட்டகச்சிவிங்கி எல்லா விஷயத்தையுமே சிங்கராஜா கிட்ட சொல்லுச்சு. உடனே சிங்கராஜா சிங்கராணிய பார்த்து கோவமா சொன்னாரு, ராணி, நீங்க சொன்னதை அவங்க கேட்காம போயிருக்கலாம். அதுக்காக இவங்களோட உயிரே போகிற அளவுக்கு ஒரு தண்டனை நீ கொடுத்துருக்க. சிங்கராணி எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே அங்க திடீர்னு கோல்டி வந்து நின்னுச்சு. அடேங்கப்பா, வேலை முடிஞ்சிருச்சு போல. கோல்டி, நீங்க என்ன பண்ற? இதுக்கு முன்னாடியே என் மேல நீ தாக்குதல் நடத்திருக்க. உனக்கு கடைசியா என்ன வேணும்? நான் உன்னை கொன்னு இந்த காட்டோட ராஜாவாக விருப்பப்படுறேன். ஆனா ஒவ்வொரு வாட்டி இவங்க 2 பேருங்க உன்னை காப்பாத்துறாங்க. அதனால இவங்க 2 பேரை என் வழியிலிருந்து நீக்கிறதுக்கு இந்த ராணி அமுச்சு வச்சேன். இப்ப வரைக்கும் இவ என்னென்ன பண்ணாலோ எல்லாமே நான் சொன்னதுக்காக தான் பண்ணிருக்கா. அதை கேட்டதுமே காட்டு விலங்குகள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சிங்கராஜாவாலையும் அத நம்ப கூட முடியவே இல்ல. இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை தாக்க போறோம். இந்த 2 பாடிகார்ட்ஸ் கூட உன்னை காப்பாத்தவே முடியாது. சிங்கராஜா சிங்கராணிய ரொம்பவும் பரிதாபமா பார்த்தாரு. அப்போ சிங்கராணி சொல்லுச்சு, ஆமா, இது வரைக்கும் நான் செஞ்சது எல்லாமே நீ சொல்லிதான் நான் செஞ்சேன். ஆனா இதுக்கப்புறம் நீ சொல்றதை என்னால செய்ய முடியாது. நீ என்ன ஏமாத்தவே முடியாது. ஏமாத்த வேலையெல்லாம் நீ எனக்கு கத்து கொடுத்துதான் இங்க அனுப்பி வச்ச. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன எவ்வளவு மதிச்சாங்க தெரியுமா? அவங்க ராணியா என்ன பார்த்தாங்க. இப்போ ராணிக்கான கடமைய நான் நிறைவேற்ற போறேன். ஏன் ராஜாவையும் என்னுடைய மக்களையும் காப்பாத்த நானே போராட போறேன். அப்படி சொல்லி சிங்கராஜா சிங்கராணி 2 பேரும் சேர்ந்து கோல்டிய தாக்க ஆரம்பிச்சாங்க. கோல்டியால 2 பேரு கூட சேர்ந்து போராட முடியல. அவங்க 2 பேரும் கோல்டிய சாகடிச்சிட்டாங்க. ராணி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்க ராஜாவோட உயிரையே காப்பாத்திட்டீங்க. இப்போ நாங்க 2 பேரு நிம்மதியா செத்துடுறோம். இல்ல, உங்க 2 பேருக்கு இந்த நிலைமை வர காரணம் நான் தான். உங்களை நான் சாக விட மாட்டேன். ஆனா உன்னால என்ன பண்ண முடியும்? எங்க காட்டுல இதுக்கான மருந்து இருக்கு. நான் உடனே எங்க காட்டுக்கு போய் அந்த மூலிகைய பறிச்சுட்டு வரேன். உடனே இவங்க 2 பேருக்குமே சீக்கிரமா குணமாயிடும். அப்படி சொல்லி சிங்கராணி தனியா அங்கிருந்து அதோட காட்டுக்கு ஓடி போச்சு. ராமு யானை அப்புறம் கேண்டா மிருகத்துக்காக விலங்குகள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள சுத்தி நெருப்பு மூட்டி அவங்க குளிர குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரத்துக்குள்ள சிங்கராணி அந்த மூலிகைய பறிச்சுக்கிட்டு ஓடி வந்துச்சு. இந்தாங்க, 2 பேரும் உடனே இத சாப்பிடுங்க. சிங்கராணி கொடுத்த அந்த மூலிகையை அவங்க 2 பேருமே சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க நடுக்கம் எல்லாம் நின்னு போய் அவங்களுடைய உடம்பு சாதாரண நேரத்துக்கு மாறுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் எழுந்திருச்சு நின்னுட்டாங்க. அவங்க 2 பேருமே குணமானதை பார்த்து அங்கிருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி ராணி அவங்களே. நான் உங்களுடைய ராணி இல்லையா? இது என்னுடைய கடமை. அன்னையிலிருந்து எல்லா விலங்குகளும் அந்த குளிர்காலத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. பகல் நேரத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா பேசிக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் இருப்பாங்க. சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமா
எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. சிங்கராஜாவும் சிங்கராணி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு.